குரானில் வந்து அல் ஃபீல் ஃபீல் என்று ஒரு அத்தியாயம் இருக்குது, யானை. அந்த யானை அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், காபத்துல்லாவை தகர்ப்பதற்காக ஒரு வந்த யானை படையை அல்லாஹ் வந்து அபாபில் பறவை மூலமாக சிதறடித்து சின்ன பின்னப்படுத்தினான் என்று ஒரு வசனம் அந்த சூறாவில் சொல்லப்படுது. இது அரபுகள்லாம் அறிந்திருந்த ஒரு சம்பவம் தான். இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்ற கேள்வி என்னென்னு கேட்டால், இறைவன் இந்த அத்தியாயத்தில் யானை படையினரை அழித்ததாக கூறுகிறான். பாலைவனத்தில் யானை நடப்பது என்பது சாத்தியமா? எம்எம்டிஏ காலனியிலேருந்து தாகிராங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது பாலைவனம்னு சொன்னால் ஒட்டகங்களுக்கு மட்டும்தான் அதில் பிரயாணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறாங்க. வேறு வேறு பிராணிகள் எல்லாம் அந்த அதில் பிரயாணம் பண்ண முடியாது பாலைவனத்தில். அதுக்கு சில சாலைகள் மாதிரி இறுகி போன பகுதிகள் இருக்கும், அந்த போக்குவரத்துக்குள்ள அந்த பகுதிகளெலாம் வந்து மணல் புதையாமல் இருக்கும். அது மாதிரி இடத்துல போகலாம். அது குதிரையில் கூட போயிருக்கிறாங்க. இப்போ திறந்த பாலைவனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மணல் தானே, அப்படி உள்ள கால் சொருவிக்கிறோம். அதுக்கு வந்து ஒட்டகத்துக்கு மட்டும் எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், அந்த கால் வந்து ஆடு மாடுக்கு இருக்குமா இந்த குழம்புலாம் ரெண்டாக அப்படிலாம் இருக்காது, விரிஞ்சிருக்கும். அந்த கால் என்ன செய்யும், ஒட்டகத்தினுடைய கால் விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒட்டகங்கள் வந்து பாலைவனத்தில் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அது கால் வந்து உள்ள அமிழ்ந்து போகாமல் போகும்னு இருக்குது. அதனால அவங்க கேட்குறாங்க, ஒட்டகத்துக்கு தானே அது தன்மை இருக்குது, யானைக்கு அது சாத்தியமானு கேட்குறாங்க. யானையை பொறுத்த வரைக்கும் யானை வந்து 2 வகை யானை இருக்குது. பாலைவன யானைன்ற ஒரு யானை இருக்கிறது. யானைகளில் வந்து பாலைவன யானைகள்னு சொல்லிய நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தா வரும். அந்த பாலைவன பகுதிகளில் யானை இருக்கிறது. நம்ம ஒட்டகம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரபு நாட்டில் ஒட்டகம் இருக்கிற மாதிரி பாலைவன பகுதிகளில் நமீபியாவில், மாலி, சஹாரா இந்த மாதிரி பாலைவனங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஆப்பிரிக்காவில். அந்த பாலைவனங்களில் இருக்கக்கூடிய யானைன்னு தனியாக இருக்கிறது. அது இதே மாதிரி அசால்ட்டாக மணலில் இந்த ஒட்டகங்கள் மாதிரியே நடக்கும். அதனுடைய பாதம் வந்து இந்த யானை, சாதாரண யானை இருக்கு இல்லையா, நம்ம நாட்டு யானைகள், அந்த யானையுடைய பாதத்தை விட இன்னும் கொஞ்சம், அதுவே யானையுடைய பாதமே விரிவாக தான் இருக்கும். அந்த சாதாரண யானைகள்ட்டு அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலைவனத்தில் யானையுடைய சைஸ் எப்படி இருக்கும், எப்படி பாலைவனத்தில் நடக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தேடி பார்க்கலாம். அதனால் இது என்னென்னு கேட்டால், இதுக்கு 4 நாள் அது பாலைவனத்தில் போய் தண்ணி தான் முக்கியமான பிரச்சனை. ஒன்றும் அழிச்சிடக்கூடாது, தண்ணின்னு கிடைக்கிற செத்து போயிடும். அதுக்காக என்ன செய்யணும், ஒரு 4 நாளைக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதனுடைய உடம்புல சில செட்டப்புகளை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் யானை இருந்ததுனால வந்தவன் ஆப்பிரிக்காக்காரன் தான், ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து தான் வர்றான். ஆப்பிரிக்காவில் இருந்து படையெடுத்து வந்ததுனால அவங்ககிட்ட யானைப்படை இருக்கிறதும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அந்த யானைப்படைகள் வந்து இந்த பாலைவனத்துக்கு வரமாட்டா வரும். இந்த அரபு நாட்டில் உள்ள பாலைவனம் தானே, பாலைவனத்திலே இருக்கிற ஒரு யானை வந்து இன்னொரு பாலைவனத்துக்கு போகிறது பெரிய ஆச்சரியமா? அதனால் யானைப்படை வந்து அங்கே இல்லைன்னு சொல்லுவது தப்பு. அந்த பாலைவன மண்ணில் நடக்க முடியாது என்பது சாதா யானைக்கு. சாதா யானை கூட கொஞ்சம் நடக்கும், இந்த அளவுக்கு அழுந்தி போகாது. ஆனால் அதிகமாக உள்ள சக்தி எதுக்கு இருக்கும்னு கேட்டால் பாலைவன யானைக்கு தான் இருக்கும். இது வந்தது பாலைவன யானை தான். பாலைவனத்திலிருந்து அவர்கள் பகுதியில் எந்த யானை கிடைக்கிறதோ அந்த யானையில் தான் படை வச்சுருப்பாங்க. அவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து அப்ரஹா படையெடுத்து வர்றான்னு சொன்னால் அவன் பகுதியில் இருந்த யானை என்னென்னா இந்த பாலைவன யானை தான். அதை கொண்டு படையெடுத்து வந்திருக்காங்கிறதுனால அதில் வந்து என்ன இல்லை, அது ஒரு குழப்பம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கணக்கு வரைக்கும் எடுத்துட்டாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் வந்து 3000 பாலைவன யானை இருந்துச்சான். இப்போ குறைஞ்சி இப்போ 600 மட்டும்தான் இருக்குதான். பாலைவன யானைங்கிறது அளவு குறைஞ்சி ஏன்னா அப்போ யானைப்படை அதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அப்போ அதுக்கு அரசாங்கமே படையை வைத்ததுக்கு உணவு கொடுத்து பராமரித்து பெருக்குவாங்க. இப்போ அந்த யானைப்படையெல்லாம் இது தேவையில்லைன்னு ஆனவுடனே அது இயல்பை விட்டால் என்ன செஞ்சிடும், அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சி போயிடும். மனிதன் பெருக்குனா தான் உயிரினங்கள் தாறுமாறாக பெருகும். மனிதன் பெருக்கலைன்னு சொன்னால் ஆடு மாடு கோழிலாம் பெருகுதில்ல, லட்சக்கணக்காக பெருகிட்ட போகுதில்ல. சிங்கம்புலி பெருகுதா? ஏன்னா இது மனுஷன் பெருக்கிறான். அது வந்து அதுவாக பெருக விட்டிங்கன்னா அவ்வளோ பெருக முடியாது. அந்த மாதிரி காரணத்தினால இப்போ 600 தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த 600 இல்லாமல் போன பிறகு கேள்வி கேட்டான்னு வைங்க, அப்போ நம்ம காட்ட இயலாது. ஆனால் அப்போ நிறைய இருந்திருக்கிறது. அதனால் யானை இருக்கிறது வந்து பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் கிடையாது.